மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். ஆனால் விஜய் வெண்பா மட்டும் பிரிச்சிடாத, அது மிகப்பெரிய பாவம், மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட மல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. அதுக்காக விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முடிவெடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அந்த ராஜேஸ்வரி மல்லியை ஒரு சின்ன ஆளை கூட மதிக்காமல் கடைசியில் மல்லி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம ராஜேஸ்வரி பண்ணி முடிச்சிருக்காங்க. ரஞ்சிதா மூலிமா விஜய் தான் ரேணுகாவை கொன்னாரு அப்படின்னு சாட்சி சொல்லி இப்போது விஜயை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. வெண்பாவை பிரித்து ஒரு கொலைகாரன்ட்ட அந்த பொண்ணு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கொலைகாரன்ட்ட அந்த பொண்ணு வளர்ந்துச்சுன்னா அந்த பொண்ணோட வளர்ப்பு தப்பாக போயிடும்னு சொல்லி கதிரேசன்ட்ட வெண்பாவை ஒப்படைச்சிட்டாங்க. இது எல்லாமே மல்லி எதிர்பார்த்த விஷயந்தான். ஆனால் இப்படி நடந்துடக்கூடாதுன்னு மல்லி எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் அவங்க போராட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. இப்போது விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ணன்னு தெரியாமல் அழுதுகிட்டே தான் பேகை தூக்கிக்கிட்டு பெரியம்மா வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்த மல்லியை பார்த்து அண்ணன் பொண்ணி, மல்லி அங்கேயே நில்லுடி, என்ன தைரியம் இருந்தால் பேகை தூக்கிட்டு இப்படி வந்திருப்ப, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அப்படி அந்த தம்பி என்னடி தப்பு பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு? உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சாரு, உன்னை கொண்டு போய் கோபுரத்தில் வச்சுருந்தாரு. நீ எங்கே இருந்த? உன் நிலைமை யோசிச்சு பாரு. நீ மட்டும்தான் உலகம்னு நினச்சாரு. அவர் ஆரம்பத்தில் தப்பு பண்ணார் தாண்டி, ஒன்றும் சரியாக புரிஞ்சுக்கல. அதுக்கும் கூட அவர் என்கிட்ட காரணம் சொன்னார். எங்கே உனக்காக முழுசாக சப்போர்ட் பண்ணா அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் உன்னை எதிர்மையே பார்ப்பாங்க. என்னடா இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக இவன் மேலே இவ்வளோ கரிசனை காட்டுறான் இந்த விஜய் அப்படின்னு எல்லோரும் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு எதிரியாக பார்ப்பாங்க அப்படின்னு தாண்டி அந்த புள்ள எல்லாத்தையும் உன்னை சாதாரண ஒருத்தர் நினைக்கிற மாதிரி நினச்சாரு. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ லவ் வச்சுருந்தாரி. ஆனால் அந்த புள்ள தான் சொத்தெல்லாம் இழந்தப்போ கூட நீ இருந்தால் எனக்கு போதும்னு தாண்டி உன் கூடவே இருந்தார். ஆனால் நீ அந்த புள்ளையை புரிஞ்சிக்காம அந்த புள்ள ஒரே ஒரு அடி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டோடு போயிட்டியே. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஏன் அவர் உன் புருஷன் தானே, அப்போ உன்னை அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? சொல்லுடி. அவர் அடித்ததெல்லாம் ஒரு குற்றம்னு சொல்லி அவர் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டியே. உன்னை போய் நான் என் பொண்ணு நினச்சேன் பார்த்தியா, அது மிகப்பெரிய தப்புடி. என் பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி நினச்சிருந்தேன் தெரியுமா மல்லி? ஆனால் நீ இப்படி மாறும்னு சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பண்ண தப்பால் இன்றைக்கி பாருடி, அந்த புள்ள ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி தான் குழந்தைய காப்பாற்றிக்க முடியாமல் தான் குழந்தையும் இழந்து இன்றைக்கி ஜெயிலில் போய் உட்காந்துருக்குடி. அதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது. அந்த புள்ள கோர்ட்டு வாசலில் எப்படி அழுதுட்டு போச்சு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு உயிரே நீ வெண்பாவும் தாண்டி. முதல்ல நீ அந்த பிள்ளையோட பிரிஞ்சு போன அப்போவே அந்த பிள்ளை சொன்னிச்சு, எனக்கு என்னமோ நேரம் சரியில்லை போல அத்தை, ஏதோ பெருசாக பாதிப்பு நடக்க போதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆபத்தினை சுற்றி வருதுன்னு நினைக்கிறேன், இந்த நேரத்தில் என் மல்லி இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உட்காந்து அழுதுச்சுடி. அந்த புள்ள சொன்ன மாதிரியே இன்றைக்கி அந்த புள்ள இப்போ ஜெயிலுக்கு போயிடுச்சு. வெண்பாவையும் பிரிச்சிட்டிங்களடி இப்படி, வெளியே போடி மோல அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, பெரியம்மா பேசிட்டிங்களா பெரியம்மா? போதும் பெரியம்மா, இதுக்கு மேலே பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கேன் பெரியம்மா. திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி பேசி என்னை மேலே மேலே கஷ்டப்படுத்தாதீங்க பெரியம்மா. எனக்கு தெரியும் பெரியம்மா நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு. ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு முதல்ல என்னை பற்றி யோசிங்க பெரியம்மா. என்ன இருக்குது உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு? என்ன இருக்குது? எதுக்கு நீ போன முதல்ல? நீ இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சானே போனேன். அப்போ இதெல்லாம் நடக்கும் தானே ஆசைப்பட்டேன். ஐயோ பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த ராஜேஸ்வரி எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தா, அது உங்களுக்கே தெரியும். அப்போது அவன் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கதிரேசன் கேஸ் போட்டிருக்காரு, அதில் விஜய் ஜெயிலுக்கு அனுப்பணும், வெண்பாவை விஜய் இருந்து பிரிக்க போகிறோம், ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீ விஜய் விட்டு பிரிஞ்சிட்டனா இது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி அந்த ராஜேஸ்வரி என்ன மிரட்டினான். நான் விஜய் வெண்பா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாலே போதும் அப்படின்னு தான் பெரியம்மா நான் விஜய் விட்டு பிரியத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவள் மிரட்டினால்தான் ஒரு வழி இல்லாமல் லாயரை போய் பார்த்தேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியுடைய திட்டம் தான் பெரியம்மா. அவள் என்ன பிளாக்மெயில் பண்ணான். எனக்கு ஒரு வழி தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணினேன். ஆனால் அந்த ராஜேஸ்வரி லாஸ்ட்டில் என்னையும் ஏமாற்றி விஜய் வெண்பா பிரிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பெரியம்மா. என்னை மன்னிச்சுக்க பெரியம்மா. நான் விஜய் வெண்பா சேர்ந்துருக்கணும் தானே பெரியம்மா அதெல்லாம் பண்ணேன், அது தப்பா பெரியம்மா அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அன்னப்பொண்ணுக்கு அப்போ தான் புரியுது, மல்லி இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அப்போது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி தான். நாம் நினச்ச மாதிரி அந்த ராஜேஸ்வரி தான் திட்டம் போட்டு மல்லியும் விஜய் பிரிச்சிருக்கா, விஜயும் ஜெயிலுக்கு அமிச்சிருக்கா, வெண்பாவையும் இப்போ பிரிச்சுட்டா. அவளாம் பொம்பளையா அப்படின்னு அன்னப்பொண்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. புள்ள நான் நினச்ச புள்ள, எனக்கு அப்போவே தெரியும் இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த ராஜேஸ்வரி இந்த அளவுக்கு கேவலமாக இருந்தப்பான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை புள்ள. அவளை சும்மா விடக்கூடாது புள்ள, அவளை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு அன்னப்பொண்ணி கோவமாக கிளம்புறாங்க. உடனே மல்லி, இருங்க பெரியம்மா, இப்போ கோவமாக போய் நாம் ஒன்றும் பண்ண முடியாது பெரியம்மா.
ஏன்னா அவள்கிட்ட இப்போ எல்லா பவரும் இருக்குது. விஜய்கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கினா, அவருடைய பவரை பிடுங்கினா, வேலைக்கு போகிற இடத்துல அசிங்கப்படுத்தினா. லாஸ்ட்டில் அவருடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது நானும் வெண்பாவும் மட்டும்தான். பொறுமையாக என்ன பிடிச்சா, இப்போ வெண்பாவையும் பிடிச்சி அவர் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கா. இப்படி இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானா, அவள் எவ்வளோ தெளிவாக இருப்பா. அவளை இதுக்கு மேலே நாம் முட்டாள் நினச்சோம்னா நாம் தான் பெரியமா முட்டாள் இருப்போம். அதனால் இந்த முறை கண்டிப்பாக அவளுக்கு எதிராக நாம் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணியாலும் பெரியமா. நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி, நியாயத்தை வெளில போராடணும், அதர்மத்தை வெளில தான் போரான்னு சொல்லுவீங்களே. நான் அப்போல்லாம் சரியாக புரிஞ்சுக்கல பெரியமா. ஆனால் இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஒரு கெட்டவ. அவளுக்காக நாம் நேர் வழியில் போனால் கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியாது பெரியமா. அதனால் நாமளும் கெட்ட வழியே போய் தான் அவளுக்கு சரியாக ஒரு பாடத்தை பவுட்டுன்னு பெரியமா அப்படின்னு சொல்ல அன்னப்பண்ணியும், அதான் மல்லி நானும் சொல்கிறேன், அவளுக்கு என்ன பண்ணலாம் மட்டும் யோசி. அது எந்த வழி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில் போய் அவள் பண்ண எல்லா பிரார்த்தனத்தை நிரூபித்து விஜயை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் விஜய் இழந்த எல்லா சொத்தையும் திரும்ப மீட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த ராஜேஸ்வரிக்கு அடங்குவா இவ அப்படின்னு அன்னப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெண்பா அழைச்சிட்டு போன கதிரேசன் வெண்பாவுக்கு சாப்பாடு விட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெண்பா எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த சாப்பாடு வேணாம்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. கதிரேசனும் என்னென்னோ படி பார்க்குறாரு, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எங்கள் டாடாவும் எங்கள் மல்லியம்மாவும் தான் வேணும் அப்படின்னு வெண்பா பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, இங்கே போய் வெண்பா, நீ சாப்பிட்னா போ, ஆனால் உங்கள் டாடாவோ உங்கள் மல்லியம்மாவோ இனிமேல் வரமாட்டாங்க. ஏன்னா நாம் நாளைக்கு ஃபாரின் கிளம்ப போகிறோம், நாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் நாம் அங்கே தான் இருக்க போகிறோம், திரும்ப இந்தியாவுக்குலாம் வரமாட்டோம், புரியுதா? ரொம்ப அடம் பிடிச்சி மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு நிஷா சொல்லவும் வெண்பாவுக்கு என்ன பண்ண தெரியல. வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பார்த்தா ஜெயிலுக்கு போன விஜய் வெண்பா ஞாபகமாக இருக்குது. வெண்பா அப்படின்னு பிரிச்சுட்டாங்களே, நாம் எப்படிலாம் சரி பண்ண போகிறோம்? ஒரு பக்கம் மல்லி நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இப்போ வெண்பா பிரிஞ்சு போயிட்டா, ரெண்டு கையுமே எனக்கு இல்லாத மாதிரி தெரியுது. நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இப்படி என்னை போட்டு சொதிக்கிறீங்க அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம வெண்பா வந்து, டாடா ஏன்டா அழுகுறீங்க, அல்லாதீங்க டாடா, நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போல, நான் வந்துட்டேன்டா, வாங்கினடா சாப்பிடுடா வந்து அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. விஜய் ஒன்று, இல்லை வெண்பா நீ தான் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு, பாவம் நீ சின்ன பொண்ணு, இன்னும் சாப்பிடாம இருப்ப, இந்த சாப்பிடு அப்படின்னு விஜய் வெண்பாவுக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு வெண்பாட்டை பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் செக்கிங் ஒரு இன்ஸ்பெக்டர், என்னடா அது இந்த செல்லில் மட்டும் பேச்சுக்கொள் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. பார்த்தா விஜய் சாப்பாடு வச்சுட்டு தனியாக பேசுகிறத பார்த்ததும் அந்த லத்தியை தூக்கி விஜய் மேலே போகிறாரு. டக்குன்னு விஜய் பயந்து போய் பார்த்தா, யோ என்னையா பண்ணுறேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. என்ன முத்தி போச்சா, உன் பொண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை, நீயே ஜெயிலில் இருக்க, இங்கே என்ன பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்து தூங்குதுன்னா தூங்கு, இல்லைன்னு வச்சுக்கேன் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வச்சுக்க, உன் மேலே தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி கேஸை போட்டு வச்சு லாரம் கட்டிடுவேன், புரியுதா, படுற அமைதியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டு போகிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ண தெரியல. அப்போ தான் விஜய்க்கு இதெல்லாம் கனவுன்னு புரியுது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி நாம் மல்லி வெண்பா ரெண்டு பேரையும் திரும்ப நம்ம லைஃப்பில் சேர்க்க போகிறோம், எப்படி நம்ம இந்த இடத்துல வெளியே போக போகிறோம், நாம் அப்படி என்ன பாவம் பண்ணோம், யாருக்கு என்ன பாவம் பண்ணோம், ஏன் இப்படி கடவுளை சோதிக்கிறாரு அப்படின்னு விஜய் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே படுத்திருக்காரு செல்லில்.